ஹாய் கைஸ், நான் உங்கள் லுஃபி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மஜாவாக சென்னை கிளம்பிட்டோம். போகிற வழியில் நம்ம ஒரு ஆளை பிக் பண்ணியிருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிவாஸு. FWL நிவாஸை கூப்பிட்டுட்டு சென்னை போய் மீட்டப்பில் மஜா பண்ண போகிறோம். இன்னும் மீட்டப்பில் ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு. நம்ம கூட இன்னும் ஒரு ஆள் வருவார். அவர் வந்தோடனே அப்படியே இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி சென்னை போய் மஜா பண்ணுறோம். இன்னொருத்தரை பிக் பண்ணிட்டு உங்களுக்கு லைனுக்கு வரேன். பாய். அதவங்க ஹரியோட்டி நம்ம லுஃபி வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருப்பான் விலாகு. ஒரு சின்ன மீட்டப் விலாக் மாதிரி தான் வந்துட்டுருக்கானுங்க. வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறானுங்க, எப்படி வரானுங்க என்னன்ட்டு. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் நேரில் இவங்கெல்லாம், பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட நான் காலைல பேசியிருப்பேன். நான் காலைல கார் எடுக்கும் போது மணி 4. ஆனால் இப்போ ஒரே நிமிஷங்க, மணி 2:30 ஆச்சு. இன்னும் சென்னை போய் சேர்ந்த பாடு இல்லை. அதுக்கு காரணம் யாருன்னு நான் காட்டுறேன். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் நம்ம டிராகன் குஞ்சு. இவர் நம்ம நிவாஸு, நான் அவங்க லுஃபி. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள்லாம் சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். ஹரியை பார்த்து சதற விட போகிறோம். இன்றைக்கி நைட்டு லைவ் சதற போகுது. நாங்கள் தான் லைவே, நாங்கள் தான் எல்லாம் பிடுங்க போகிறோம். A few moments later. வந்துட்டானுங்க பொட்டைங்க. அந்த ஏசியோட பிராண்டை பார்க்குறதுக்கு என்னென்னமோ பண்ணிருக்கானுங்க. கண்ணு தெரியாதவனுங்க கண்ணாடி. ஹாய் கைஸ், ஃபைனலி இது போய் ஈரமா தான் ப்ரோ போறீங்க. அதுக்கு எதுக்கு ப்ரோ என்ன ப்ரோ பேசுறீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. வீடியோ எடுக்காதீங்க, எனக்கு சிரிப்பா வருது. வெக்கமா வருது. சும்மா பேசுறியே. இல்லை, ஒரு புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். 1 hour போய் விளாட்னா அதான் உள்ள தனியாக போட்டு நம்ம டிஷர்ட் சார்ஜ் போட்டு நம்ம விளாண்டு போயிட்டே இருக்கலாம். வீட்டை திரும்பி ரூமுக்கு வந்தோமா, ஃப்ரெஷ்ஷாக போனோமா, திரும்பி வேற எங்கேயாச்சும் ஒரு ஸ்பாட். நைலான் டிஷர்ட் எடுத்துட்டு வந்தியா? இந்த டிஷர்ட்டை போட்டு மயிரில் அலோவ் பண்ணுவாங்க. நைலான் ட்ராக் வேணா இருக்கு. டிஷர்ட் அவுத்து போட்டு போனா பப்ளிக் நியூசன்ஸ்னு உட்கார வச்சுறாங்க. பனியன் போட்டு விட்டாங்க தெரியுமா? பனியன் போட்டா? பனியன் போட்டு உள் பனியன்லாம் போடக்கூடாது. காட்டன் கிளாத்ஸ் அலோடு கிடையாதுடா. ரீல்ஸ்ல எல்லாம் பண்ணுவாங்க. ரீல்ஸ்ல பண்றதெல்லாம் நீ பண்ணிடுவியா? சரி ஓகே, என்ன பண்ணலாம்? மைக்ல பக்கத்துல எதுவுமே இல்ல. எங்க பக்கத்துல சாட்சி கூட இல்ல. பக்கத்துல இருக்கு. நீங்க சொல்லுங்க நான் 2 hours later. This is your boy ஹரியோபி. இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டை வந்துட்டு ஒரு விசிட் விட போகிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் முடி சிவி அங்கே பாருங்க. அதான் டிராகன் கொஞ்சம் முடி சிவி ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போது எல்லோரும் வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். போகலாமா? போகலாம். போகிறதுக்கு முன்னாடி அந்த துண்டு இதெல்லாம் எடுக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு எல்லாத்தையும். ஓகே கைஸ், நம்ம டிராகன் குஞ்சி, நம்ம லுஃபி, நம்ம நிவாஸ். ஓகே, நாங்கள் 4 பேர் இப்போ ரெடி ஆகிட்டோம். நாங்கள் 4 பேர், எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, கிளம்ப போனோம். இப்போ அந்த பியோட முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டுங்க. ஒரு விசிட் பண்ணிட்டு அப்படியே கார்ல நாங்களா கண்டினியூ பண்றோம். பை கைஸ். A few moments later. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு நம்ம ரெசார்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் நினைக்கிறேன். டிராகன் குஞ்சி, அவரோட நம்பர் இருக்கா? அவன்கிட்ட இருக்கு. ஃபோனில், என் ஃபோனில் இருக்கு. ஃபோன் பண்ணட்டுமா? எங்கடா ஃபோனை தேர்வியாடா? இது முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் நம்பர் இருக்கும் பாருங்க. அதான் அந்த இது இருக்கு பார்த்தியா? இந்த வேன் தாண்டி தான் நிற்கிறேன். இதுவா இல்லா போய்துவே? அதான் ஃபஸ்ட்டு. ஓட்டுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? Meanwhile. ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளோட
ரெசார்ட் நம்ம புக் பண்ண ரெசார்ட்டுக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்ம கூட நம்ம லுஃபி கேமராமேனில் வந்து நம்ம டிராவல் கொஞ்சம் தான் இருக்கான். நிவாஸ் இப்படியா வா சரிவா வா 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 அப்படியே பார்த்துக்கிட்டீங்கன்னா உள்ளே போகிறோம். ஓகே நாங்கள் அப்படியே உள்ளே பார்த்துட்டு இல்லை நாங்கள் இப்போ ரெசார்ட்டை காட்ட போகிறது இல்லை. நாங்கள் வந்துட்டு vlog அடுத்த ரெசார்ட் விச் மீன்ஸ் நாங்கள் எப்போ வரமோ அப்போ தான் காட்ட போகிறோம். இப்போதைக்கு உள்ளே போயிட்டு நாங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. அன்டில் பை. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெசார்ட் எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. அண்ணன் தம்பி டாக்ஸ் அங்கே போயிட்டு இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ண போகிறாங்க என்னன்னு தெரில. ஓகே அவங்க 2 பேரும் ஒரு இப்படி ஆகிட்டாங்க. ஸோ கைஸ் நாளைக்கு vlogல சந்திக்கலாம். இது கேமரா கூட நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராகோ என்கிற டிராகன் குஞ்சியும் நம்ம FW நிவாசம் தான் வந்திருக்காங்க. நாளைக்கு தான் நம்ம பாய்ஸ் எல்லாருமே வரானுங்க. ஒரு 10 பேர் பக்கம் வரதா பிளான் பண்ணியிருக்கு. எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரில. அது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளானே பண்ண கிடையாது. திடீர்னு போட்ட ஒரு முடிவு தான். இதில் எத்தனை பேர் வீட்டுக்கு கேட்டு வந்தானுங்கன்னு தெரில, எத்தனை பேர் வீட்டுக்கு கேட்காம வந்தானுங்கன்னு தெரில. இந்த வீடியோ வெளில போகும்போது தான் தெரியும் எத்தனை பேர் ஃப்ளாலஸில் இருப்பானுங்க இருக்க மாட்டானுங்கன்னு. இவரெல்லாம் வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு வந்திருக்காரு போலீஸ் டாடிகிட்ட. உங்கள் அப்பா வேறு டிஎஸ்பி. இல்லை நீங்கள் vlog பார்க்கும்போது எத்தனை பேர்லாம் தூணில் தொங்கிட்டு இருப்பாங்க கூட தெரியாது. வரவனா தூணில் தூங்குவான், மரத்தில் தூங்குவான். அதை தவிர்த்துருக்கலாம். சரி ஓகே கைஸ் பார்க்கலாம். நாளை வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். அண்ணன் தம்பி பாசம் தாங்க தரமாக போயிட்டுருக்கு. ஸோ கைஸ் see you all tomorrow. இந்த vlog வந்துட்டு இதோட நம்ம இந்த நைட் vlog முடிச்சுட்டு நாளைக்கு மார்னிங் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். திஸ் இஸ் டே 2. ஆனே லுஃபி டிராகன் குஞ்சி எல்லாம் வந்துட்டு டீ குடிக்கலான்னு வந்துட்டோம். மேலே நிவாஸ் வந்துட்டு மட்டையாயிட்டான். அவன் சரி டீ குடிக்கிறதுக்காக எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் நிற்கிது. இந்த பொட்டை விடுது. சரி டீ குடிக்கலாம் எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு நிவாஸ் அவனாக தூங்கட்டும் அப்படி. நைட்டு தூக்கமே வரல. எங்கள் 3 பேருக்கும். நான் உருண்டுட்டு இருந்தேன், அவனும் அதே மாதிரி தான் உருண்டுட்டு இருந்திருக்கான். எல்லோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம அடுத்து ரெசார்ட்டு கிளம்பும்போது கண்டினியூ பண்ணலாமா? அடுத்தடுத்த நடவடிக்கைகளில் நான் vlog கண்டினியூ செய்கிறேன். வெயிட் பண்ணிருக்கானுங்க. ஏய் எட்ரா உள்ள வந்து தலையை விட்டு பாடுறா. அவன் மாதிரி இருக்கா? ஆமாண்டா. கொஞ்சம் கூலிங் ஆகட்டுடா காரு. ஏங்க சொட்டங்க கேப் பெருசா இருக்கு. என்ன பண்றது? கேப் டேய் அங்க வாடா. அதெல்லாம் Meanwhile, இந்த இந்த பொட்டையோட ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டோரேஜ் ஃபுல்னு வந்துச்சு. கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறான் லவுடே. டேய் எஸ் பண்ணிட்டியா இல்லையா? பண்ணி கொண்டே இருக்கிறேன். எடுத்த கிளிப்லாம் ரீட் பண்ணி விட்டுறாரா? தருணத்தில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டிராகன் குஞ்சி? வேற என்ன சொல்லணும்? வந்துகிட்டு இருக்கேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கார் எடுத்து உள்ள உட்காந்து எல்லாம் தான் பண்ணலாம் ப்ரோ. எரியுதுடி மாலா. ஃபைனலி ஒரு வழியா இப்போ தண்ணி சூடாக இருக்க தான் முக்கியமாகனா. மண்டை வேகம் இல்லைன்னு ஒன்று முக்கியம் இல்லை. தண்ணி போகணும், சூடாக இருக்குது. இப்போ அதை பேசியே ஆகணும். ஏ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பொறுமையாக வைக்க மாட்டியாடா பொட்டை? கைஸ் ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீண்ட இடையூறுக்கு பிறகு ஐஃபோனில் ஸ்டோரேஜ்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு கிளியர் பண்ணிட்டோம். கரெக்டாக 200 GB ஃப்ரீயாக இருக்குது. அம்மாவில் அடுத்து படம் தான். பாய்ஸ் இருக்காங்க நம்ம ஜேடி டிராகன் குஞ்சி மணிஷ்குமார். அது நம்ம நிவாஸ் பேர் ஏகே ஆல்சோ நோன் அஸ் நிகாஸ். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு இப்போது போக போகிறோம் ரெசார்ட்டுக்கு. அந்த வே டு ரெசார்ட். இப்போது வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. அதுலேயும் இப்போ என்ன பண்ண போனால் எங்கள் அண்ணன் பீமுக்கு ஃபோன் அடிக்க போகிறேன். ஆமாம் அண்ணன் பீமுக்கு இப்போ கால் பண்ண போகிறோம். காலில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். கால் பண்ணுறேன். ஹலோ நேற்று ரூம் புக் பண்ணியிருந்தோம்ண்ணா. அந்த நைட்டு வந்துக்கிட்டு இருக்கோண்ணா. இன்னொரு 10 minutes வந்துடும்மா. 5 minutes 20 minutes 20 minutes வந்துடும். 6 கிலோமீட்டருக்கு 20 minutes டைம் ஆகும்டா. வந்துடுவோண்ணா. சென்னை இல்லை புரியலண்ணா. ஓகேண்ணா ஓகே
நேற்று போட்டு அட்வான்ஸ் மோட்ல குடிச்சிட்டாரோ நல்லா வாங்கம்மா வாங்க குடிச்சதுக்கப்புறம் ஏய் கோயிங் சாமி பெரிய மாடா ஏய் 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 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ரெசார்ட் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போறோம். உள்ள வாங்க. என்ன பண்ணுவோம் பண்ணி சரி. இதுதான் கண்ணாடி. இங்கெல்லாம் பார்த்து பார்ப்போம். ஓகே. இதான் இப்போ பர்ஃபார்ம் பண்ணலாம். கைஸ் இந்த ரெசார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லா தான், சின்ன வில்லா தான். நாங்கள் ஒரு கிச்சன் செட்டப்போட காட்டுறா. கிச்சனை காமிச்சு உள்ள போய் காட்டுறோம். கிச்சன் காமிச்சிடலாம். ஆக்சுவலாக கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கெல்லாம் வந்துட்டு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. ப்ளக் பாயிண்ட் இருக்கு, சுவிட்ச், ஃபேன் எல்லாமே இருக்கு. ஃபேன் இருக்கு, இது இல்லை ஃபேன் இல்லை. எக்ஸாஸ்ட் ஃபேன் வேற இருக்கு. எக்ஸாஸ்ட் ஃபேன் வேற இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் செட்டப்பு, எல்லா செட்டப்பையும் வந்துட்டு அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு, ரெடி பண்ணிருக்காரு. இங்கே தண்ணி குடிக்கிறது தண்ணி கேன் வச்சிருக்காங்க. ஷட்டில் பேட்டு, ஷட்டில் பேட்டு, கெட்டில் இருக்கு, கெட்டில் இருக்கு, சுடுதண்ணி வச்சு குடிச்சிக்கலாம். எங்க ஆளுங்களை கவர் பண்ணுங்க, முதுகெல்லாம் எடுக்காதப்பா வீடியோவா. வா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விழா வந்து இந்த விழால வந்துட்டு 2 ரூம், 2 ரூம்ல இது ஒரு ரூம். இந்த ரூம்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, ஏசி வித் ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் ஒண்ணு இருக்காது, நம்ம தான் வாங்கி எடுக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம். இந்த விழாவோட பாத்ரூம் நான் பண்றேன். பாத்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் குளிக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸாவே இருக்கு. ஒண்ணா குளிக்க போறீங்களா? இல்ல கப்பிள்ஸ் தான் வந்தீங்க அப்படின்னா ஜோடியா குளிக்கலாம். அதுக்கு பாத்ரூம் என்னன்னா இந்த டோர் எதுக்குன்னு தெரியல. ரகசியம். ஆமா இதுடா. ஆக்சுவலி இது அந்த சைடு இருங்க. ஏய் ஹேய் யாராவது குடிச்சிட்டு இருக்கும்போது டோர் ஓபன்ல இருந்துச்சுன்னா ஹாய் அப்படிங்க. ப்ளீஸ் திங்க் ஆஃப் தி சிச்சுவேஷன் லைக் தட். ஓகே சரி, அது லாக்ல இருக்கிறதே பெட்டர்னு நினைக்கிறேன். லாக் போட்டு சரி. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சின்ன விழா தான், 2 ரூம் இருக்கு. பட்ஜெட்டரியா வர கேங்ஸ்லாம் நல்ல ஒர்த்து. கண்டிப்பா. நம்ம விழாவோட செகண்ட் ரூம் வந்திருக்கோம். திஸ் இஸ் செகண்ட் ரூம். இங்க அதே மாதிரி டோர் இருக்குடா. இல்ல ஆக்சுவலா கைஸ் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூம்ல வந்துட்டு அந்த மாதிரி கண்ணாடி தான் இருக்கே தவிர அந்த மாதிரி கதவு எதுவும் இல்லை. உடச்சிட்டேன் சக்சஸ்ஃபுல்லா. தம்பி கதவை திறப்பா. எஸ் கம் இன். போட்ட என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? டிவில இருக்கு ப்ரோ. இந்த இதுக்கு ஃப்ரீசர் இருக்கு, டிவி இருக்கு. ஆக்சுவலா இந்த ரூமுக்கு வந்துட்டு டிவி இருக்கு. டிவி இருக்கு. கீழே இருக்கா? இங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஏய் ஆமாங்க கைஸ், இங்கே ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கா. கீழேயாவது ஒரு வாட்டர் பாட்டில் வித்தவுட் வாட்டர் இருந்தது, இங்க எதுவுமே இல்ல. வாட்டர் பாட்டில் வித்தவுட் வாட்டர், அது எதுக்கு கொடுக்கணும்? ஐயா வாயை பாரு. இந்த vlog-ஓட லாஸ்ட்ல வந்துட்டு நாங்க இந்த டீடைல்ஸ் எல்லாமே நாங்க வந்து சொல்றோம். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரு வைஃபையா, ஆமா கைஸ் வைஃபைலாம் ப்ரொவைட் பண்றாங்க. வைஃபை கீழே ஒரு வைஃபை பாக்ஸ், மேல ஒரு வைஃபை பாக்ஸ். அது ஸ்விம்மிங் பூலா போலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பால்கனி செட்டப். இது ஒரு நல்ல ஒரு பால்கனி செட்டப். அப்படியே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங் பூல் கைஸ். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எதிர்பார்த்து வந்தது இதுதான், ஸ்விம்மிங் பூல். ஆக்சுவலாக இங்கே இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா அப்படியா ஷடவுனா இது லைட் ஃபேன் ஏசி தான் ஜென்ரேட்டர் இல்லையா? 6 மணிக்கு உள்ள வந்துரும் சொன்னாங்க. 6 மணிக்குள்ள வந்துமா? இவ அண்ணா கார் வந்தாரு. ஏசி ஓடாதா? ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல. ரெசார்ட் ரேட்ல மட்டும் 1000 ரூபாய் சொல்லுங்க. சரி சும்மா வீடியோக்கா. ஆக்சுவலா இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 அடி இருக்கும் கைஸ். 5.5 அடி. இவனுங்களுக்குலாம் செட் ஆகும். இவன் முங்கிடுவான், எங்காலும் முங்கிடுவான்.
எனக்கு இது வரைக்கும் இருக்கும். எனக்கு இங்கே தான் இருக்கும், அதுதான் எனக்கு பெரிய வேதனையே. நீ படுத்துக்க எல்லாம் படுத்துக்கோ. இல்லை நான் போயிட்டு பீச்சில் விழுந்துடலான்னு இருக்கேன். பீச்சில் வந்து அப்படியே அலையிலே போயிரு, நாங்கள் பார்த்துக்கிறோம் மற்றதெல்லாம். இது இதில் வந்துட்டு இவன் வந்துட்டு நான் எப்போ இந்த மாதிரிலாம் எனக்கு ஆவோ பிசியை தூக்கி போட்டு எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறான். பிசிலாம் வேணாம், கிராஃபிக்ஸ் கார்டு சார். என்னடா செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா இப்போ நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. ஆனா லூசு பையில செருப்புக்காக நான் சாகவா சொல்றேன். நான் பே பண்ணிக்கிறேன். மத்தத நீ குளிப்பி. பாஸ்லாம் நான். சரி நீ குளிக்க தான் இல்ல, அந்த கண்ணையாவது தொடச்சானே. மூஞ்சி கூட கழுவல. என்னடா மண்டையா குறுகி கூடாடா, அது என்னன்னமோ இருக்கு. ஏய் ஃபுல்லா செடிடா நான் இறங்க நடந்து. गाइस நீங்க பாத்தீங்க அப்படினா ஃபுல்லா பாண்ட பசங்க நேத்து ஃபுல்லா டிராவல் பண்ணி வந்து இன்னும் குளிக்கல. இது அந்த லவுடு அந்த லவுடு. இங்க பாருங்க ஏன் குளிக்கலனா இங்க பாருங்க ஸ்விமிங் பூல்ல குளிக்கலாம்னு இருக்கோம். நேத்தே வந்து பாத்துட்டு அண்ணன் சுத்தப்படுத்தி வச்சுக்கிறாரு, நீ அசுத்தப்படுத்தலாம்னு வந்துட்டா தானே. எஸ் உள்ள போய் இப்படி கிடையாது. எல்லாம் உள்ள போயிட்டு இப்போ பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் vlogல பாப்பீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுங்க வந்துட்டு இதுல அப்படியே நீரியான மாதிரி மதப்பானுங்க. எருவ மாடு கோயில் குளத்துல குடிக்கிற மாதிரி. கண்ட இடத்துல அடிக்காதீங்க, கண்ட இடத்துல கை வைக்கிறாங்க போட்டீங்க. ஓகே இங்க இருந்தா நம்ம டேய் நெக்ஸ்ட் என்னடா பண்ண போறோம்? கீழே போய் கிரவுண்டு அங்க வெளில பார்க்கலாமா? சரி கைஸ் நம்ம அப்படியே கீழே போயிட்டு vlog கண்டினியூ பண்றேன். ஓகே கிட்ட ஆக்சுவலாக அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண சொன்னார். நான் அட்ரஸில் தூக்கி அவன் பேர் எழுதிட்டேன். நான் ஃபோன் நம்பரை காமிச்சிடாத ரெடி, நேமில் தூக்கி சிக்னேச்சர் அடிச்சு விட்டேன். அதை அடிச்சு விட்டு இப்போ பேரை மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தான் என்ன பண்ணுறது தெரில. போட்டு ஹரிராஜன் குறுக்கு சந்தை அண்ணன் தெரியல, எனக்கு ஐடியா என்னடா பண்ணுறது. என்ன பண்ண திரும்பி அடிச்சுங்க, திரும்பி அடிச்சு திரும்பி இது கீழே எழுதிருக்காங்க. கீழே போடுங்க நம்பர் 6 ஹரிராஜன். மொத்தம் இந்த ஹரிராஜன் பேர் மட்டும் எழுதிட்டு கீழே இங்கே எழுதுங்க. என்ன சோழிங்கலூர் மட்டும் போடுங்க, என்ன போகுது சும்மா ரெண்டு என்ட்ரி தானே இதெல்லாம். சோழிங்கநல்லூர் ஸ்லாஷை போட்டு எழுதுங்க, அவ்வளோதான். சென்னை ஹரிராஜன் 1:30 PM. அப்படியே அப்படியே கையெழுத்துங்க. ஃபோன் நம்பர் மறைக்கப்பட்டது. ஓகே கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ண திருட்டு தரத்தை மறைச்சாச்சு. கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். தலை கட்டுப்படி நான் மூடி இருக்குன்னு நினைச்சு இழுத்துட்டு இருக்கேன் கைஸ். இதுக்கு இந்த பெண்ணுங்க ரைட் ஓகே சரி எடிட்டிங்கில் கட் பண்ணிருந்தேன். பொட்டை ஒருத்தாக்கான அந்த பொட்டை அந்த குளிக்கிற பொட்டை ஃபோன் ஒன்று கொடுத்தா வீடியோ எடுக்கிறதுக்காக உடஞ்ச ஃபோன். அந்த அண்ணனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஸ்டோரேஜ் அவுட்டு. இப்போதான் கிளம்பும் போது தான் வந்து 15 Pro 200 15 Pro நக்கிறேன். அப்புறமா 200 GB அப்போ தான் ஃப்ரீ பண்ணி விட்டது. ஐயா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறான் லுஃபி. நம்ம வந்துட்டு கரண்ட் வேற இல்லை, நானும் கொஞ்சம் நேரம் நீரியானை முழுதலை போட்டுட்டு கொஞ்சம் லேட்டராக vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலில் சரியான போட்டுட்ருக்கோம். லுஃபி 5 பேர் தான் இருக்கும், கொஞ்சம் வைப்பு குறையுது. நாளைக்கு தான் வருவானேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இவனுக்குலாம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் வைப்பு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கள்ட்ட நான் காசு கூட கேட்க கிடையாது, பொட்டைங்கள்ட்ட சும்மா சொன்னேன் வரவன் 1000 ரூபா கொண்டு வாங்கடா அப்படின்ட்டு. அதுக்கே வர மாட்டாங்க. சொன்ன கிடையாது வரல, என்ன பண்றது, நத்திங் டு டூ. யாரெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சாங்களோ அவங்களாம் வந்துட்டாங்க, யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைச்சோம் அவங்க வரல. நாளைக்கு வருவானு நம்புறேன், வரலனாலும் நம்ம ஃபன் பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு வராதவங்க ஆயா போனு தண்ணி போட்டா மொத்தமா காப்பாத்துற. பால் விளாண்டுட்டு இருக்கோம், மங்கி விளாண்டுட்டு இருக்கோம். மீச தெரியுதுடா. லேட்டரா கண்டினியூ நல்லா இருக்கும் பாருங்க. வாங்கலாம் கைஸ், பை. பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட ஒரு 1/2 மணி நேரமா ஆட்டம் போட்டு தான் இருக்கோம். வீடியோ கால் பண்ணியிருக்கானே அவனை. யாரா? ஏய் ஒன்னு மூஞ்சே காரா. யாரா? என்கே வீடியோ கால் பண்றான். நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு போடுற ஆட்டத்துக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐடியா இல்லை. இது இப்போ vlog எப்படி எடிட் பண்ணி எந்த ஆங்கிள் எப்படி அட்டாச் பண்ணுறதுனே தெரியல, ஐடியா இல்லை. பார்க்கலாம். 2 hours later. கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெசார்ட்டை விட்டு வெளில வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எத்தனை, ஆக்சுவலாக வந்துட்டு டைம் வந்துட்டு 4:45. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th of May. நம்ம வந்துட்டு இப்போ ஈசிஆர் கோவளம் பீச் கிட்ட இருக்க ஒரு ரெசார்ட்டில் இருக்கோம்.
மதியம் வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஆட்டம் போட்டு நல்லா சாப்பிட்டு சோறு ஈரெல்லாம் நல்லா சாப்பிட்டு செரிச்சிருச்சு கிட்டத்தட்ட செரிக்கிற மாதிரி நடந்துருச்சு வீட்டில். ஆமாம், அதனால் சூனா பார்த்து எடுத்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. இப்போ நானே டிராகன் குஞ்சு ஜேடி இன்னும் நாளைக்கு தான் வந்துட்டு நிறையா டிக்கெட் வருது. நாளைக்கு தான் பசங்களே வரானுங்க. இப்போது நைட்டு டார்க் வருவானா? ஆமாம், இப்போ நைட்டு ஒரு 2 பசங்க வரானுங்க. ஸோ அவனுங்களோட இப்போ ஃபஸ்ட் இந்த இடத்த போயிட்டு நம்ம டிஸ்கவர் பண்ணலாம். ஓகே, அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, கைஸ், கடல் மாதா கிசிங் மீ. ஏய் 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 கிட்ட ஏய் போங்க. கைஸ், ஆக்சுவலாக கடல் மாதா அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மளை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஓகே, அங்கே ஒருத்தன் வரேன், அங்கே ஒரு அணை வருது. கைஸ், ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது. நானே காலை வச்சிட்டேன் கைஸ், நானே காலை வச்சிட்டேன் கடைசியில். One eternity later. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தி எப்படின்னா இப்போது டே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. 2 மார்னிங்கில் இருக்கோம். ஆக்சுவலாக பசங்க வந்து டே 2 இது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன் வராரு. அவர் வரும்போது தான் தெரியும் உங்களுக்கு. நான் அதுக்கு இடையில நான் அப்டேட் பண்ண மாட்டேன். மேபி லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் என்ன ஏது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வாய்ஸ் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. 2 நாள் தூங்கவே இல்லை. இன்றைக்கி தான் சரியான தூக்கம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கோல்டாக என்னன்னு தெரியல, தொண்டை கட்டிக்கிச்சு பயங்கரமாக. இப்போ வந்து நம்ம ஏஞ்சிட்டோம். போயிட்டு நம்ம பாய்ஸ்லாம் ஒரு ரவுண்ட்ஸ் விட்டு பார்த்துட்டு வருவோம். ஓகே, ஜேடி ஏஞ்சிட்டாரு. லீவ் விட்டா தான் விட்டானுங்க. எப்படி தூங்குறான் பாரு அந்த பொட்டைங்கிற மாதிரி. நம்ம டிராவல் கொஞ்சம் நல்லாவே தூங்கிட்டு இருக்கிறோம். கீழே பாரு 2 கொரட்டை பெரிய கொரட்டையாக இருக்கு. கீழே தூங்கிட்டு இருக்காங்க எல்லாம். சரி, கீழே 2 பேர் தூங்குறாங்க. நான் யாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். எப்படி நீரியான மாதிரி விட்டுக்கிறான் பாருங்க. இவ்வளோ தான் இருக்கு. சரி, நல்லா தூக்கம் ஓடி தூங்கும்போது கூட நெக்ஸ்ட் தட்டிக்கு இருக்கு. அவன் எந்திரிக்க மாட்டான். நம்ம நல்ல குண்டு போட்டாலும் எந்திரிக்க மாட்டான். அவன் குண்டு மாதிரி தான் படுத்துருப்பான். இவர் தூங்குறது தான் ட்ரிப்பே வந்திருக்கான். அவன் வருகானு வந்த 2 நாளில் எப்படியும் வந்துட்டு ஒரு 2 நாளில் ஒரு 36 மணி நேரம் தூங்கிருப்பானா? 36 மணி நேரம் தூங்கிட்டு இருக்கிறான். என்னோட தூங்கணும். ஓகே, அடுத்து என்ன பிளான்னு தெரில. இதுதான் நம்ம FW டார்க்கோட ஃப்ரெண்டு. என் காலேஜ் பையன் தான். இந்த பையன் பேர் வந்து என்னடா? மனோஜ். பையன் பேர் மனோஜ். நான் அப்படியே வந்துட்டு வெளியில் விசிட் விடலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லுஃபி எந்திரிச்சிட்டான். நம்ம காலை சாப்பாடு தானே வாங்க போகிறோம். மார்னிங் சாப்பாடு அது ஒரு கடை ஒன்று இருக்குது. நம்ம பையா கடை, சின்ன கடை தான். ஆனால் ஃபுட்டு பக்காவாக இருக்கும். அந்த கடைக்கு போய்ட்டு நம்ம பசங்க எல்லோரும் சாப்பாடு வாங்கிட்டு வர போகிறோம். நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போகிறான்னு நடக்கிறத பார்த்தீங்களா? ட்ரெஸ் மட்டும் ஆடுது, பேக்கு மட்டும் ஆடுது பற்றியா? ரொம்ப வாக்க விட்றான்டா அவன். ரைட்டு, நம்ம வந்து கிளம்பிட்டோம். நானும் சோறு வாங்குறதுக்கு. யாருக்கு காரில் ஏறுறா லவுடு. டார்க் வந்து நம்ம லைவ்ல இது லாங்ல சொல்லவே இல்லையே. நான் காலைல சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இவனை காட்டலன்னு நினைக்கிறேன். நம்ம வந்தப்போ நான் லாக் எடுத்ததெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. நான் காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சு டைம் பார்த்துட்டு 8 தான் ஆகுதா, இந்நேரத்துக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம், தூங்கிட்டேன். டேய், நானே 9:30 எழுந்துச்சேன்டா. இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே. ஓ சூப்பர். இன்னைக்கு தான் விஷ் பண்ணிட்டு எங்கள் அம்மா என்னடா ஞாபகம்லாம் வச்சிருக்கியா அப்படின்னா அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே இது பண்ணு. டார்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க நாட்டு மக்களுக்கு? நாட்டு மக்களே, ஹரியூபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்க முடியும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்கடா ஃபாலோவர்ஸ்லாம். அப்படியா? சரி, வாய் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீக்ரெட் கெஸ்ட் வராரு. சரியா? அதை லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிடும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சீக்ரெட் கெஸ்ட் யார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? நான் வந்துட்டு எந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுக்க மாட்டேன். வந்தோன்னா உங்களுக்கே தெரியும். என்னடா அவங்கள பாருங்க. ஃபன்னுக்கு கேரண்டி. உங்களுக்கு ஃபன் இருக்குதோ இல்லையா? எங்களுக்கு ஃபன்னுங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கேம் ஃப்ரெண்ட்ஸு. இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் பார்க்குறது
நாங்கள் ஃபன் பண்ணுவோம் பக்காவா. வாங்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரிஞ்சி கடை தான். சின்ன பிரிஞ்சி கடைக்கு ஒரு 7 கிலோமீட்டர் வந்துருப்போமா, அதுக்கு மேலே கூடவே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்க பிரிஞ்சியோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், ருசி, அதுக்காக தான். ஒரு சின்ன கடை தான், சின்ன கடை பக்காவாக இருக்கும். என் வீட்டுக்கிட்ட சாப்பிட்ற பேச்சுலர்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த கடை. சீரியஸ்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அந்த பட்ஜெட்டுக்கு அந்த குவான்டிட்டிக்கும் சம்மந்தமே இருக்காது, டேஸ்ட்டுக்கும். ஆமாம், அதாவது இவ்வளோ 50 ரூபாய்க்குன்னா அவ்வளோ தராங்கன்னா அது வந்து ஒருத்தருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதே நானு ஹரினா நல்லா சாப்பிடுவோம். இப்போ எப்படி ஹரி லெஃப்ட்டு நானு ஹரினா நல்லா சாப்பிடுவோம். 70 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம். 70 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் அப்படியே சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கும். அந்த கடைக்கிட்டே வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலா அந்த கடை அதான், அந்த ஒரு கடையில வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அங்கேருந்து வந்திருக்கோம். சூப்பரா இருக்கும், சரியான கடை. என் வீட்டுக்கு ரொம்ப கிட்ட தான், என் வீட்டுக்கு பக்கத்துல தான். நான் வந்துட்டு காலைல ஹரி வந்து வாங்கி கொடுத்தான். நான் அது வரைக்கும் வந்து அது பேர் என்ன சொல்லுவேன், பிரிஞ்சி. அது நான் சாப்பிட்டதே கிடையாது, இப்பதான் சாப்பிட்றேன். அப்படியே வந்துட்டு பறக்கும் ராசாலிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அந்த கடை, அந்த சின்ன கடை. நம்ம அந்த கடைக்கிட்ட வந்துட்டோம். ஓகே, அதை காட்டுறேன். அந்த கடை தான், அந்த சின்ன கடை. அந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியுமான்னு தெரில, பையா ஷையாக இருப்பார். ஸோ அந்த கடைக்கு நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நான் கடையில் பார்சலை வாங்கிட்டு நான் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் வாங்கிட்டோம். அது ஒரு கவரில் பையா அவரால் முடிஞ்ச கவரில் கட்டி கொடுத்தாரு. நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக காலையில் வந்துட்டு டின்னர் வந்துட்டு, சாரி பிரேக்ஃபாஸ்ட். காலையில் டின்னர் சரி, நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரஞ்சு தான். பிரேக்ஃபாஸ்ட் பிரஞ்ச் பிரிஞ்சி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். குவான்டிட்டியுமே ஒன்றும் நல்லா சஃபிஷியண்டாக எல்லாருக்கும் நல்லா வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு வாங்கியிருக்கோம். ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு ஒரு டெஸ்ட் லைவ், IRL டெஸ்ட் லைவ் போட்டுட்டு எல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்விம்மிங் பூலில் அழுட்டு விட்டுட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் வராரு. அதை எல்லாம் வந்துட்டு நம்ம நண்பர் வராரு. ஆமாண்டா, அவங்க ஹைப் ஏத்திக்கிட்டு ஹைப் ஏத்தணும். ஒண்ணுமே இல்லாத தாய்லாம் ஹைப் ஏத்திட்டு தெரியுறாங்க. ஒருத்தன் ப்ராப்பரா கண்டென்ட் போட்டு பக்காவா பண்றானா ஹைப் ஏத்தணும், தப்பு இல்ல. ஒரு 4 பேர் சேர்ந்தாதான் கம்யூனிட்டி. நீ என்ன ஹைப் ஏத்துறது, நான் உன்னை ஹைப் ஏத்துறது தான் கம்யூனிட்டி. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமிங் கம்யூனிட்டியில் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ எவன் சரிவான், எப்போ மேலே போகலாம், எப்போ அவனை அழிக்கலாம், இந்த மாதிரி தான் நம்ம மேலே போகலாம். நண்டு மாதிரி இருக்காங்க, உங்களை எப்போ வெட்டுக்குன்னு பிடிச்சி இழுத்து நம்ம மேலே போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப பேட் ரெடி. பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு மேலே ஏற, அதனால தான் சொன்னேன், நம்ம ஹைப் பண்ணுற ஆளு சரியான ஆளாக இருக்கணும். நான் இப்போ இந்த ஆளுக்கு நான் ஹைப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, எண்ணிலே போனாலும் வந்த நிலை மறவாதே அப்படிம்பாங்க தெரியுமா? அந்த ஒரு வார்த்தைக்கு இப்போ வரைக்கும் எக்ஸாம்பிளாக இருக்காரு. நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்த வரைக்குமே இப்போவும் இருந்துட்டு இருக்காரு, இனி இருப்பாருன்னு நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறேன் அந்த ஆளுக்கும். அடுத்து அவர் என்ன பண்ணாலும் எங்கள் சைட்லேருந்து எங்களோட பங்களிப்பு பெருசாகவே இருக்கும். நாங்கள் பண்ணாலும் அவர் கொடுப்பாரு, நாங்கள் எதிர்பார்க்கல. அவர் பண்ணணும்னு நினச்சா பண்ணுவார். இப்போ நாங்கள் கூப்பிட்டோன்னே வரேன்ட்டார், வேறு எதுவுமே சொல்லலை. கூப்பிட்டோம் நைட்டு, அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நைட்டு தூங்காமல் லைவ் போட்டு எங்களுக்காக அலாரம் வச்சு எந்திரிச்சு காலையிலே ஃபோன் அடிச்சு நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசினாரு. வருவார், வந்தோன்னே விளாகில் நான் வந்துட்டு அவர் யார் என்னன்னு காட்டுறேன். ஓகேயா? அது பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்கள் நிறையவே மாறிட்டாங்க. கதைகள் நிறையா இருக்குது. ஆரம்பத்தில் எங்கேயோ ஆரம்பிச்சு இடையில திரும்ப வந்து அப்படி இப்படி போய் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு கேமிங் ஸ்டோரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு பார்ட்டா லைவ் ஸ்டோரியாவே ரிலீஸ் பண்றோம். நான் அந்த vlogல அதை பத்தி பேச வரும்ல. சரியா? நிறையவே பிரச்சனை, நிறைய நண்பர்கள் வந்துட்டாங்க, நிறைய நண்பர்கள் போயிட்டாங்க. நேத்து நைட் நடந்துச்சு. நேத்து போயிட்டாங்க, போய் கேட்க போனதுக்கு கோச்சிட்டாங்க. அது நண்பர்கள் வராங்க, சண்டை போடுறீங்கன்னு. அது அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. யார் உங்களை புரிஞ்சுக்கிட்டே சரி இவன் திட்டினாலும் இவன் கரெக்டாக நம்மளுக்காக தான் திட்டுறான், இவன் பண்ணாலும் நம்மளுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கானோ அவன் தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட். ஓகேயா? ஸோ அவனை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவங்க இருப்பாங்க நம்புகிறேன். இவ்வளோ நாள் இருந்தாங்க, இனி இருப்பாங்களா இல்லையான்னு இவங்களுக்கு தான் தெரியும். பார்த்துக்கலாம் என்னன்னாலும். சரி, நம்ம அப்படியே போயிட்டு ஆமாக்கா எங்கள் காரை வர ஜம்மு நிற்கிது. அதாவது எப்படின்னா பேட்மேன் எடிஷன் அது மொத்தமே 999 கார் மட்டும். பேட்மேன் எடிஷன். ஓ ஓகே ஓகே.
அதாவது எப்படின்னா காய்ச்சி பண்ணுங்க ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். போகிறது இந்த காரு ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக திருப்பா மூஞ்சி அப்படி காட்டாரா பயந்துருவாங்க இந்த காரு. ஆனால் இந்த காரில் போயிட்டு ஒரு ஈவி காரை பார்த்து எக்ஸைட் ஆகுறானுங்க. மேலே அதான் இருக்கும் போது எதுக்கு யாருக்கும் அந்த அருமை தெரியாது. அப்படி கிடையாது. அப்படிதான் ஒரு நீ காரை இப்ப பதிவு பண்ணல மூடு கார்லாம் லைவ்லயே பதிவு பண்ணுங்க. ஒரு காருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கும். ஒருத்தவனுக்கும் ஒரு கார் பிடிக்கும். இப்போ அந்த பேட்மேன் எடிஷன்ல வந்துட்டு என்னதான் லக்ஸுரி கார் எதுவா இருந்தாலும் எனக்கு இந்த மஹேந்திரா எக்ஸ்யூவி சீரிஸ் மேல எனக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. மஹேந்திரா எக்ஸ்யூவி சீரிஸ்லாம் பக்காவான கார் தான். நீ மூடு. நீ இப்போ காரை பதிவு பண்ணல அதுக்கு நான் பேசுறேன். அதெல்லாம் எதுவும் அதாவது நம்ம என்னதான் ரோல்ஸ் ராய்ஸே இருந்தாலுமே ஒரு கார் எனக்கு பிடிக்கும் தான் சொல்லுவோம். கார் பார்த்தோன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். உன் கூட பென்சில் வரேங்கிறதுக்காக வெளில வர காரை பார்த்து பேசாம இருக்க முடியாதுடா. எக்ஸைட் ஆகக்கூடாது. எக்ஸைட் ஆவேன். ஏன் ஆவற? அதெல்லாம் ஆகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வாட்ச்மேன் திறக்கிறான், கேட்டை திறக்கிறான். பொட்டை திறக்கிறார். டார்க்கு FW டார்க்கு. இந்த ஒரு வேலைக்கு தான் கரெக்டாக உருப்படியாக இருக்கிறான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட், நம்மளோட நண்பர் வந்து கிட்ட வந்துட்டாராம். இப்போ தான் ஃபோன் பண்ணார். அவரை வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக லுஃபி, டார்க் மச்சான், நம்ம டிராகன் குஞ்சு எல்லாம் வந்துட்டு மச்சானா 3 வருஷமா எனக்கு மச்சான் தான்டா. ஆக்கி போட்டு அடமெல்லாம் தெரியும் மச்சான். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்டே ஃபோன் வந்துருச்சு, வந்துட்டாரு. ஆஹா வெளிலே தான் நிற்கிறாரு. தெரியுறாரா அவரு? யாரும் தெரியுதா? பிளாகா? பிளாக் தான். ஹாய். நம்மளால வந்துட்டு செட் ஆகிட்டாரு. அது கொஞ்சம் நைட் லைவ் போட்டு ரொம்ப கேர் ஆகிட்டாரு. அதனால் வந்துட்டு ரெஸ்ட் எடுப்போன்ட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. எங்கள் ஆள் ஆக்சுவல் தான் இங்கே ஒருத்த பாருங்க புதஞ்சிட்டாங்க உள்ள அடியில் தான். இப்போ நம்ம குடிக்க போகிறோம். ஏன்டா நீ வேற நேரம் பார்த்தாலே போட்டுருக்க மாட்டியா? ஆமா இப்போ பாருங்க. இப்போ இதான் வீடியோ இருக்கு சரியா கைஸ்? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சும்மா நம்ம போட்டால் கொஞ்சம் ஆறா கெயின் பண்ணுவோம். ஓகே போர்டே சரியில்லை. என்னடா இது கேரம் போர்டு விளையாண்டா அடிக்க முடியல, உள்ளே போக மாட்டேது. ஓகே கைஸ், நம்ம வந்துட்டு ஸ்டீம் செட்டப் முடிச்சாச்சு. ஃபோனுக்கு வந்து கேமரா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கே வந்து நம்மளோட ஒரு 5-6 ஐஃபோன் இருக்குது. நம்மளால் ஏதோ வெயிட்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாரு நைட் 5000 லைவுக்கு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் மேற ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் தான் டிராகன் குஞ்சு, ஜேடி, அவன் டார்க்கு, லுஃபி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போயிட்டானுங்க. கூல்ட்ரிங்க்ஸு செல்ஃபி ஸ்டிக்கர் 2 சொன்னேன் லைவ் போடுறதுக்கு. அதனால் அதெல்லாம் வாங்க போயிட்டானுங்க. பேக்ரவுண்டில் பாட்டு வேறு ஓடுது. அதனால் இந்த வீடியோ போய் ஆஃப் பண்ணால் தான் காப்பிரைட்லேருந்து தடுக்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். One eternity later. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீம் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நைட்டில் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபகுமார் செட்டப்பில் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. கேமரா எந்த அளவுக்கு தெரியும் தெரில. ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் டெக்கில் உட்கார போது நம்ம டிராகன் குஞ்சு ஓகே ஃபோட்டோவா அனுப்பிட்டேன். 2 ஃபோட்டோவா வாட்ஸ்அப் பாரு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டார்க் நீச்சல் அடிச்சுன்னுக்கிறான். நம்ம FW டார்க்கு ஃபன் பண்ணுங்கிறான். ஓ ஸ்டீம் செட்டப் தான் போயிட்டு இருக்குது. 5000 லைவ்ல ஃபுல் வைப்பிங்க, சரியான வைப்பு போயிட்டு இருக்குதுங்க. 5000 லைவ்ல நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆளு ஃபுல் ஹேங் ஓவர்ல இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம 5000 லைவ் டீம் நம்ம டிராகன் குஞ்சியும் சுதனை பார்த்துட்டு இருக்கானே. நம்ம டார்க்
பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளும் வந்து நைஸ். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜபகுமார் கான்சர்ட் நடத்திட்டு இருக்காரு. லைவ் கான்சர்ட்டு நம்ம இங்கே ஸ்விம்மிங் பூலில் சில் பண்ணிட்டு இருக்கோம். சரியான சில் பண்ணிட்டு இருக்கோம். சரியான சில்லு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஏய் கைஸ், நம்ம ஜபகுமார் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. கிளம்ப வேண்டிய நேரம். அவர் போகணுன்றாரு. பிரியறாருலாம் இல்லை. ஓகே, அவர் வந்துட்டு கிளம்புறாரு. ஸோ அவர் வந்து சென்ட் ஆஃப் பண்ணி அனுப்பி வைக்க போகிறோம். சைக்கியா நீ எல்லாம் இப்போதான் ஸ்விம்மிங் பூல நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். அவரு கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டாரு. அவர் என்னமோ பண்றாரு. அப்படியே ஓகே கிளம்புறாரு. ஓகே பாய் பாய். லவ் யூ. பாய் பாயா பாய் பாய் பாய். ஓகே, நம்ம ஆள் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. போயிட்டே இருக்காரு. அதெல்லாம் கேப் நிற்கிதாங்க ரெடியா. பாயா பாயா சைக்கு. யோ சத்தியமா ப்ரோ, எங்க ஆளு சரியான சைக்கு. லைவை பார்த்தவனுக்கு தெரியும் அந்த ஆள் என்னென்ன பண்ணாரு, என்னென்ன ஆட்டம் போட்டாரு அப்படின்னு. லைவ்லயும் தெரிஞ்சிருக்கும். அவர் லைவ்லேயே தெரிஞ்சிருக்கும். சரியான சைக்கு. நாங்கள் பிளான் பண்ண அளவுக்கு லைவ் கொண்டு போனோமான்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கொண்டு போனோம். சரியான சைக்கு. சரியான சைக்கு ஆளு. சரியான சைக்கு. அவரு கொண்டு போனாரு பாருங்க. அதான் லைவ். சைக்கு தான் நீங்க பாக்குறீங்க. சரியா? பட் ரியல் ஜபகுமார் இஸ் so good seriously. சத்தியமா ஒரு சூப்பரான பர்சன். நான் செம்ம என்ஜாய்மெண்ட். சூப்பரான பர்சன். ஒரு நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு செலிபிரிட்டி ஆகும். நீங்க வந்து ஒமேகலா பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறாருன்னு வந்து லைவ்ல பேக் ஸ்கிரீன் வரும் பார்த்துக்கலாம். நீங்க வந்துட்டு அடுத்தவனை பார்த்துட்டு நீங்க திட்டுறீங்க. அதெல்லாம் தப்பு. அந்த ஆள் இல்லை நிஜத்துல எந்த அளவு ஜாலியா இருக்காருன்னு நீங்க பாத்தீங்கன்னா திட்டினாவெல்லாம் தூக்க மாட்டிட்டு சாகணும். சீரியஸா சரியான டைப்பு ப்ரோ. சரியான டைப் வந்தாலும் சூப்பர் டைப்பு. அவரை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். பேசலாம், சூப்பராக பேசலாம். அது எண்ணிலே வந்தாலும் தண்ணிலே மறவாது அப்படிம்பாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு அவர் தான் உதாரணம். அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி ரீஆக்டிவேட் பண்ணு. கிறிஸ்டின் ப்ரோ அதை ஸ்டாப் பண்ணாம என்னடா. ஓகே, ஏதோ பண்ண போறாங்களா? அரவாசி தொட்டி காலி ஆகுது. ஓகே, பாய் தொட்டியே கிளான் பண்ணுறதுக்கான முயற்சி. ஐயோ ப்ரோ, அவன் விழும்போது ஒன்றுமே தெரியல ப்ரோ. இவன் விழும்போது பாதி தனியாக காணும். இங்கே பாருங்க, ஒரு மேஜிக் ஒன்று காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா? ஏய் என்ன பண்ணுற? உள்ள கூச்சல யாருக்குள்ள பேண்ட்ல ஏறிச்சு. ப்ரோ அவர் சைக்கிளா, அதுக்கு மேலே பெரு சைக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு vlog எந்த அளவுக்கு வரும் என்னன்னு தெரில. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரை ப்ரோ. பைத்தக்காரன் சரியான இது. இங்கே பாருங்க, எங்கள் ஆள் இவனை vlogல கவர் பண்ணான்னு கூட தெரியல. இவன் ஆக்சுவலாக ப்ரோ சீரியஸாக ப்ரோ, இவன் நான் வந்துட்டு சொல்லியே ஆகணும். வேர்க்குது. ஐயோ பையனுக்கு வேர்க்குதாவா ப்ரோ? இங்கே பாருங்க, எங்களுக்காக பார்பிக்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்பிக்யூவோட சினிமாட்டிக்ஸ் பார்க்குறீங்களா? செம்மையாக இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து போட வேண்டிய பார்பிக்யூ இருக்குது. இங்கே அவன் போட்டு வச்ச பார்பிக்யூ இருக்குது. சீரியஸாக தரமாக சமைக்கிறான் ப்ரோ. சத்தியமாக ப்ரோ சூப்பராக சமைக்கிறான். டேஸ்ட்டு சத்தியமாக அப்படி இருக்குது. நான் சீரியஸாக சொல்கிறேன். ஜபகுமார் வந்ததுலேருந்து சரி, அவன் எல்லாம் விளாண்டுருந்தோம், லைவ் போட்டாங்க, எல்லாம் பண்ணோம் ப்ரோ. எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. பையன் ஒரு ஆள் சமைச்சிட்டே இருக்கிறான். முதல்ல சமைச்சிட்டு இருக்கிறான். சத்தியமாக நிவாஸு, நீ எங்கேயோ போவ லைஃப்பில். சீரியஸாக ஓகே, பண்ணுற வேலையை பிடிச்சி பண்ணுற இவன் எங்கேயோ போவான். சத்தியமாக டேய், நம்ம எவ்வளோ ஃபன் பண்ணிருக்கோம், என்னவோ பண்ணிருக்கோம். இவனை நம்ம வந்து சமைச்சிட்டு இருக்கான். நம்மளுக்கா லைவ் ஓடிட்டு இருக்கா? சரி, லைவ்லேயே சொல்கிறேன் நான். விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. ஆக்சுவலாக லைவ் பார்க்குறவங்க விளாக் மேபி பார்ப்பீங்க. ஃபன் பண்ணா சொல்லுங்க, என்ன எடுத்து ஊற்றுறேன் உப்புன்னு பற்றி எரியும். என்னது? ஏய் எடுக்காதன்னு சொன்னல தாமஸ், எடுத்து நீ என்ன இருக்குதியா? சூப்பராக இருக்குது. சத்தியமாக சூப்பராக இருக்குது. சரியான சூப்பராக இருக்குது. சீரியஸா சூப்பரா இருக்கு. சத்தியமா ஒரு ஆக்சுவலா யாருமே அவன் நம்பிக்கை வைக்கல. சரி சொதப்பிரானோ அப்படின்னு ஒரு பயத்துல எல்லாம் அதுக்கு பொருள் தப்பு வாங்கி வந்தாங்க. கான்ஃபிளவருக்கு மைதா வாங்கி வந்தானுங்க, உப்பு வாங்கி வரல, சிக்கன் மசாலா வாங்கி எதுவுமே வாங்கி வரல. அது வீடியோ இருக்கு.
எதுவுமே வேணாம். சரியான எல்லாம் இவன் தான் காரணம். சிரிக்கிறான். இருக்கான் பாருங்க, இவன் தான் காரணம் எல்லாத்துக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லைவ் போட்டதுக்கு பேக் ஹேண்டில் உட்காந்து ஒர்க் பண்ணதே நம்ம டிராகன் குஞ்சு. எல்லோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீட்டப்பில் ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணானுங்க. அங்கே ஒருத்தன் எங்கள் கூட இருந்த ஃபன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களுக்காக சமைச்சிட்ருக்கான். இங்கே ஒருத்தன் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் போட்டுட்டு இருக்கும்போது லைவ் நடந்துட்டு இருக்கும்போது பேக் ஹேண்டில் உட்காந்து கேமரா இது பண்ணிகிட்டு இருந்தான். அவன் ஒருத்தன் கேமராவை பிடிச்சிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தான். இவனுங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவன் இந்த 2 நாய்க்கும் ஒன்றுமே கிடையாது. நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கை கடுக்குது ப்ரோ, சத்தியமாக வலிக்குது ப்ரோ. புறா 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 வலிக்குதுடா, சத்தியமாக வலிக்கிறான். கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 10:30. ஓகே 10:30 ஆயிடுச்சு. ஃபுட்டு எல்லாமே வந்துருச்சு. இந்த பொட்டைங்க இருக்கிறானுங்க, இந்த பொட்டைங்க இவனுங்களை ஏந்திரிங்கடா வாங்கடா அப்படின்னா கேட்கவே மாட்டானுங்க. சாப்பிட்லான்ட்டு பார்த்தா சாப்பிட விட மாட்டானுங்க போல. நானும் எவ்வளோ நேரம் என்னைய வேற கூப்பிட்றானுங்க பொட்டைங்க. என்னது ரெசார்ட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும். ஸ்விமிங் பூல் வராம ஏன் தனியா கிட்ட வந்து சொல்லு. இல்ல போட்டு போட அவருக்கு எடிட்டிங் ஒர்க் அதிகம். போட்டுமா போடு மச்சான் போடு. ஓகே கைஸ், நான் வந்துட்டு கூப்பிட்றானுங்க, ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்றானுங்க. நான் வந்துட்டு போக வேணான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே கைஸ், இது மேலே போகலாம் அப்படின்னா பால் அவுட் அடிப்பானுங்க ஃபோனில். இப்போயே அடிச்சானுங்க, மிஸ் ஆகிடுச்சு லைட்டாக. நான் அப்படியே போயிட்டு அவனுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஃபுல் பண்ணிவிட்டு ஒரு வழியாக எல்லோரும் சாப்பிடும் போது நான் லாக் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? The next day. ஹாய் கைஸ், இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் மணி 9 ஆகுது. இப்போ நான் எழுந்திரிச்சேன். நான் மேலே வந்து பார்த்தேன், ஜேடி எழுந்திரிச்சிட்டாப்புல. ஜேடி ஆக்சுவலி நம்ம ஜேடி எழுந்திரிச்சிட்டாப்புல. ஆனால் லீவ் விட்டதும் தான் விட்டாங்க. எப்படி ஏதாவது 10 கிராம் போட்ட அது ஒரு ஹரியோபி, இது டிராகன் குஞ்சு. இதனால் இது நம்ம குக்கு நிவாசி, இது நம்ம டார்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே. பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் மாட்டு தூக்கம் தூங்கிதான் இருக்கிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து மீட் பண்ணுறோம். 2 hours later. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ப்ரேக்கும் நம்ம டார்க்குக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராப்பில் வந்துருச்சு. கிளம்பிட்டாங்க. அங்கே ஸ்ப்ரே ஊற்றி வண்டி வந்துருச்சு. ஏடா இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சா அவனுக்கு? இங்கே டார்க்கு டே பேட் ஸ்ப்ரே பார்த்துட்டு பாய் பாய். டேய் அவனுக்கு ஜீந்தா அது அனுப்பிச்சு. ஓகே இந்த 20 நிமிஷம். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசார்ட்டை வெக்கேட் பண்ணிட்டோம். எஸ், வெளில கிளம்பிட்டோம். அதான் ரெசார்ட்டு. ஆக்சுவலாக நாங்கள் நானும் ஜேடி டிராகன் குஞ்சு எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெக்கேட் பண்ணிட்டோம். இதுதான் ரெசார்ட்டு. ரெசார்ட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு வில்லா பை த பே. கரெக்டாக வில்லா பை த பே. அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன். எனக்கு எவ்வளோ வாங்கினாங்க என்னங்கிறத நான் வந்து இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெசார்ட் வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். சர்வீஸ் நீட்டாகவே இருந்துச்சு. ஒரு 2 hours கரண்ட் வரல எங்களுக்கு. அதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு நல்ல டின்னர் அரேஞ்ச் பண்ணாங்க. சர்வீஸ் சூப்பராக இருக்குது. ஸோ யாருக்காவது ரெசார்ட் புக் பண்ணுறீங்க நியர் ஈஸியாக சென்னை அப்படின்னா இவங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் எல்லாம் கிளம்ப போகிறோம். நிவாஸு பீமண்ணா எல்லாம் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு அங்கே மெயின்டைன் பண்ணவர். நாங்கள்லாம் கிளம்புறோம். ஓகே, ரெசார்ட்டை விட்டு கிளம்ப போகிறோம். இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போதும் எங்கேயும் நாங்கள் வீட்டில் கண்டினியூ பண்ணுறோம் vlog. ஓகே ஓகே கைஸ், இவங்க வந்து கிளம்ப போகிறாங்க. வந்து பேக் பண்ணிட்டாங்க காரில். நிவாஸு டிராகன் குஞ்சு மயனை சமைத்து கொடுத்து அனுப்பிச்சுட்ருக்கிறேன். அடுத்து எப்போ மீட்டப்பு எப்போ vlog எதுவுமே தெரியாது எங்களுக்கு. இதுக்கப்புறம் வந்து நோ மீட்டப், ஒன்லி ட்ரிப்பு. ஆமாம், மீட்டப் ரொம்ப அடிபட்டுருக்கோம் அந்த விஷயத்தில். காஷ்மீர் இந்த மாதிரி இப்போ கிளம்ப போகிறாங்க. எனக்கு ஒரு 3 நாள் டப்புன்னு ஓடிடுச்சு ப்ரோ. சீரியஸ்லி 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. கிளம்பும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. சீரியஸ்லி ஒரு மாதிரி தான் இருக்குது. 4 வருஷம் கேம்லேயே இருந்துட்டு
திடீர்னு நேரில் பார்த்தோம். ஆமாம், நேரில் பார்த்ததும் இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ஃப்ராக்ஷன் செகண்ட் பார்க்கலாம். அடுத்து அமைதான்னு பார்ப்போம். ஏன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம் லாகுன்ற பேரில். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. மீட்டப் இனிதே முடிவடைந்தது. அப்படியே நாங்கள் வந்துட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்புறது தான். அந்த டீ கடை மட்டும்தான் நம்ம தெரிஞ்ச அக்காவோட டீ கடை ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. நாங்கள் போயிட்டு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த பொட்டை இருக்கிறான், இந்த பொட்டை இவனை வந்துட்டு வண்டி எடுத்து ஓரமாக விட்றான்னு பாரு. ஓரமாக விட்டுருக்க லட்சணத்தை நடு ரோட்டில் பாதி ஓரத்தில் பாதின்ட்டு. வண்டி போகிறதுக்குன்னு அந்த வழி இருக்குல்ல. என்னது எங்கே விட்டாலும் மற்ற வண்டி போகிறதுக்கு வழி இருக்குல்ல. ஒரு லாரி வந்தால் போயிருமா? வந்தால் பார்த்துக்கலாம். அந்த முறை அடிடுவோம், அடிச்சு நவுத்திடுவோம். ட்ரிப் இனிதே முடிவடைந்தது. ஃப்ளாலஸ் மீட்டப் இனிதே முடிவடைந்தது. நண்பர்கள் மீட்டப் ஃப்ளாலஸ்ல எங்க முக்காசு பேர் வரல. ஃப்ளாலஸ் தான், ஆனால் எல்லாம் ஃப்ளாலஸ் வந்துருக்கும். க்ளோஸ் ஆனவங்க மட்டும் வந்துருக்கும். ஆளு கருத்து போயிட்டான் ப்ரோ. வெள்ள விளையாடணும் தான். கருத்து பண்ணி குட்டி மாதிரி ஆயிட்டான். நீ ஏற்கனவே வந்து அப்படிதான் இருக்க. வரும்போது யோசிச்சே அந்த லிஸ்ட் இல்லாதவங்களும் கூப்பிட்டா வருவாங்களான்னு ஒரு பயத்துல இருந்தாங்கன்னா லிஸ்ட் இல்லாதவங்க கூப்பிட்டா உடனே வந்துட்டாங்க. உண்மைதான். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டே இருந்தோம். எல்லாம் ஒன்று சொல்லிட்டே இருந்தானுங்க. அது சொன்னான், வாங்க அந்த இது மீட்டப் எவன் வரீங்களோ வாங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தை. கிளம்புறேன் 13ஆம் தேதியே வந்தாச்சு. எவன் என் கூட வரீங்களோ வாங்கன்னு எல்லாம் கிளம்பி. நான் சொன்னது அது ஒன்று தான். 15ஆம் தேதி மீட்டப்பு, யார் வரீங்களோ வாங்க. எதுவுமே கேட்க கிடையாது அவங்கள்ட்ட. வரீங்க வாங்க, ஜாலியாக இருப்போம். அவ்வளோ 2 பேர் இருந்தாலும் நாங்கள் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இருந்துட்டோம். என்ன போகும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, என்னடா அப்படின்ட்டு. இல்லை ஜபகுமார்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆளுக்கெல்லாம் வந்துட்டு நைட்டு ஃபோன் பண்ணேன். யோ நாளைக்கு ஈஸியாரு அப்படின்னேன். யோ வந்துடுறேன் அப்படின்ட்டு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டு காலைல லைவ் போகிறதுக்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜ், யோ லொக்கேஷன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணியா அப்படின்ட்டு. உண்மையாலே மனுஷன் அந்த ஆள்லாம். இந்த ஃப்ளாலஸில் இருக்கவங்க யாருன்னா பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆள்கிட்ட போய்ட்டு 2 ட்ராப்ஸு அப்படி வாங்கி குடிங்க. சரி, நீங்கள் கிளம்பு, இருக்கிறது டைம் தான் ஆகுது. இன்டெரக்டாக துரத்துறாங்க. இன்டெரக்டாக துரத்தலாம் இல்லைடா, உங்களுக்கு அங்கே போகணும் இல்லைடா, டைம் ஆகுதுல்ல. பத்திரமா போயிட்டு வாங்க. பை. டே பார்த்து விட்டு தேவைப்பட்டா டிராவல் கொஞ்சம் ஓட்டு விடு. ஓகே, பை நிவாசி. கண்டிப்பா. பை. ஓகே, அவனை கிளம்பிட்டானுங்க. நானும் வந்துட்டேன். என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. இனிதே முடிவடைந்தது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப். இதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம் தெரியல. 4 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக அந்த மீட்டப். நான் இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு. இவங்க எல்லாருமே சொல்ல மாட்டேன். லுஃபி ஒரு ஆள். ஓகே, 4 இயர்ஸாக இருக்கான் கூட. 4 வருஷம் கழித்து பார்த்தோம். இப்போ அடுத்து எப்போ பார்ப்போம் என்னங்கிறது எனக்கு ஐடியா இல்லை. இதே முடிவடைந்தது. விலாக் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா இடத்தையும் கவர் பண்ண முயற்சி பண்ணியிருக்கோம். எடிட்டனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி எவ்வளோ சீக்கிரமாக போஸ்ட் பண்ண முடியுமோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா May 16 டேட்டு. இப்போ தான் கிளம்புனானுங்க. எவ்வளோ சீக்கிரம் என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியுமோ நான் போஸ்ட் பண்ணுறேன். Until this is bye bye from உங்கள் ஹரியோபி கைஸ். பை, டேக் கேர். பை.